பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லி அமைச்சரவின் நிலைமையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்குவாங்க. அதே மாதிரி அப்படின்னு சொல்லி அமைச்சரவை கூட்டத்துடைய என்ன டேட்ல நடைபெறணும், என்ன நிகழ்ச்சி விட்டு பேசணும் அப்படிங்கிறது முடிவெடுக்கிறது பிரதமர் அப்படின்னு சொல்லலாம். அமைச்சரவையினுடைய அந்த அமைச்சர்களுக்கு அவ்வளவு ஹெட்டாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அரசின் துறைகளை பகிர்ந்து கொள்ளவும் சக அமைச்சர்களே இவர் தான் பகிர்ந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேபினெட் அமைச்சரவை நடைபெறாத போது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாகவே கலந்து ஆலோசிக்கலாம். மற்ற பிரதம அமைச்சரின் பல்வேறு துறைகளையும் பணிகளையும் இவர் என்ன செய்த பார்வையிடலாம் அப்படின்னு சொன்னா, மத்திய அரசின் விவகாரங்களை சார்ந்து மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளும் குடியரசுத் தலைவருடன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரும் பிரதமர் இருந்து கன்ஃபார்ம் அந்த கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி அமைச்சர், பிரதம அமைச்சர், குடியரசுத் தலைவர் அமைச்சர்கள் இடையே என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பிரதமர் என்ன செய்வார் அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களையும் அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டு கன்ஃபார்ம் பண்றது. அப்ப 2 பேருக்கு என்ன செய்யுது, பாலமாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். நாட்டின் உண்மையான தலைவர் இவர் முக்கிய செய்திகளை தொடர்ச்சியாகவும் செயல்படுவார். பிரதம அமைச்சர் தான் நாட்டுடைய உண்மையான தலைவர்னு சொல்லுவாங்க. குடியரசுல மூத்த குடிமகன் அப்படின்னு. சர்வதேச மாநாடு, காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகள் ஆகிய இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு வகிக்கிறார். அதில் நம்ம பார்க்கறது அடுத்தால அமைச்சரவை குழு பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அந்த முக்கியமான மத்திய அமைச்சரவை எதெல்லாம் அப்படின்னா, கேபினெட் அமைச்சரவை, ராஜாங்க அமைச்சரவை, இணை அமைச்சரவை. இந்த கேபினெட் அமைச்சரவை தான் ஹெட்டான அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. இந்த கேபினெட் அமைச்சரவை என்ன அப்படின்னா, பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை ஆகிய முக்கிய முடிவுகளை எடுக்கிறது இந்த கேபினெட் அமைச்சரவைன்னு சொல்லலாம். அடுத்தல ராஜாங்க அமைச்சரவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது வகை அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையுடைய பொறுப்பை இவங்க கவனிக்கிறது ராஜாங்க அமைச்சரவை. இவங்க என்ன சொன்னால், அழைப்பு விடுவித்தால் மட்டுமே இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு ராஜாங்க அமைச்சரவை செல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தல நம்ம பார்க்கறது இணை அமைச்சரவை. இந்த இணை அமைச்சரவை 3வது அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. இந்த இணை அமைச்சரவை கேபினெட் அமைச்சரவை அல்லது ராஜாங்க அமைச்சரவை அவங்க 2 பேருக்கும் ஒதுக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த என்ன அப்படின்னா இணை அமைச்சருடைய வேலைன்னு சொல்லுவாங்க.